அம்மா அசடுதான். ஓம் நமோ நாராயணாய நமஹ. குட் ஈவினிங் பாட்டி. சாமிக்கு பூவை உள்ள வச்சிடுறேன். சகுந்தலா, கோவில்ல நிறைய ஜனம் இருக்கா? அப்படி ஒண்ணுமில்ல பாட்டி, நீ வர்றியா? நான் கைப்பிடிச்சு கூட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா கண்ணா. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு, இன்னொரு நாளைக்கு போலாம். என்ன பாட்டி, கதை கேட்க வாசலுக்கு வந்துட்டியா? கோவில்ல போடுற பாட்டு இங்க வரைக்கும் கேக்குமா? ஓ எஸ், நல்லாவே கேக்குண்டா சகுந்தலா கண்ணா. என்னால டெய்லி கோவிலுக்கு போக முடியல. இன்னைக்கு யாரோ கதை சொல்றாராம், கேட்கலாம்னு தான் உட்கார்ந்துருக்கேன். பாட்டி, அன்னைக்கு சொன்ன இல்ல உனக்கு 74 வயசுன்னு. ஏன் இந்த வயசுல இவ்ளோ பெரிய வீட்ல தனியா இருக்க? அதுவா, என் புள்ள பொண்ணு எல்லாரும் அவங்க குடும்பத்தோட வெளிநாட்டுல இருக்காங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. அதுதான். என் பொண்ணா நீ இங்க இருக்கியே, அப்புறம் எனக்கு என்ன பயம்? அப்போ நீ அவங்க குடும்பத்துல இல்லையா? உன்னை ஏன் தனியா விட்டுருக்காங்க? நீயும் வெளிநாட்டுக்கு போயிடலாமே. உனக்கு புரியறது அவங்களுக்கு புரியலையே. அத பத்தி என்ன? நீ என்ன வெளியில கூட்டின்னு போக மாட்டியா? ஆமா பாட்டி, நான் உங்களை கண்டிப்பா கூட்டின்னு போறேன். எங்க போகலாம் சொல்லுங்க. உன் பேர் தெரியாமையே பாட்டி பாட்டினே கூப்பிடுறேன். தப்பா நினைச்சுக்கலனா உன் பேரை சொல்றியா பாட்டி? என் பேர் சரஸ்வதி. நீ கூப்பிடுறது பாட்டி. பக்கத்து வீட்டு நித்யா கூப்பிடுறது அம்மா. உன் கூட பேசினாலே எனக்கு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? கள்ளம் இல்லாத மனசு. நீ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். சரி பாட்டி, நான் போயிட்டு வரட்டா? சாமிக்கு பூ உள்ள வச்சிட்டேன். பாய். பார்த்து போயிட்டு வா. முதுமையில் தனிமை கொடுமை. இன்னைக்கு கதையில இத பத்தி கொஞ்சம் யதார்த்தமா பேசுறேன். வயசானவாளுக்கு எதிரியே அந்த தனிமை தான். ஒரு எதிரிய அவளுக்கு எதிராக உட்காத்தி வச்சு பக்கத்துல யாருமே இல்லாம போனா என்ன ஆகும்? இப்ப இருக்கிறவங்களுக்கு ஸ்பீடான வாழ்க்கை. கணவன் மனைவிக்குள்ளேயே உட்கார்ந்து பேச நேரம் இல்ல. ஆபீஸ் வேலைகள் ராத்திரி 11 மணி வரைக்கும் தொடர்ந்து இருக்கு. ஒருத்தர் கிட்ட பேசக்கூட நேரம் இல்ல. இதுல வயசானவங்களோட யார் பேச போறாங்க? வயசானவங்க எதிர்பார்க்கறதே தங்கிட்ட யாராவது 10 நிமிஷம் பேச மாட்டாங்களான்னு தான். அவ்வளவுதான். அவங்களுக்கு காசு பணம் வேணாம். இந்த உண்மையை சொன்னா மத்தவங்களுக்கு கருத்துக்களாத்தான் படுறது. அதை புரிஞ்சு நடக்கிறதுக்குள்ள அந்த வயசானவளுக்கு ஆயுளே முடிஞ்சிடும். அப்போ உண்மை தெரிஞ்சா என்ன, தெரியாட்டா என்ன? நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவர் சொல்றத கேட்டா இன்னும் தனிமையா தெரியறது. உள்ள போய் கொஞ்ச நேரம் டிவியாவது பார்க்கலாம். அப்பா நாராயணா. சார், எங்க போனாலும் சார் குடும்ப வாழ்க்கை மோசமா போச்சுன்னு தானே சார் சொல்றாங்க. அது அப்படி சொல்ல முடியாது சார். குட் ஈவினிங் அம்மா. பக்கத்து வீட்டு நித்யா வந்திருக்கேன். வா நித்யா, நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். வா வா உட்கார். என்னம்மா சாப்பிட்டாச்சா? நான் வேணும்னா தோசை ஊத்தி தரட்டுமா? வேணாமா, மத்தியானம் சாப்பிட்டதே இன்னும் ஜீரணம் ஆகல. இன்னைக்கு ராத்திரி ஒரு பழம் பால், அவ்வளவுதான். அது இருக்கட்டும், நீ கோவிலுக்கு போகலையா? யாரோ நல்லா பேசுறாரு, போக வேண்டியது தானே? இல்லம்மா, வீட்ல யாரும் இல்ல. மாமனாரும் மாமியாரும் வெளியில போயிருக்காங்க. இவரும் எப்பவும் போல ஆபீஸ்ல இருந்து வர 9 மணி ஆகும். போர் அடிக்குதேன்னு வந்தேன். உங்களை டிஸ்டர்ப் பண்றேனோ? சே, நீ வந்து பேசிட்டு போறதுதான் எனக்கு ஒரே பொழுதுபோக்கு. அதுவும் இல்லனா பேச்சே மறந்துடும். நான் பெத்த பிள்ளைகள் 2 ஃபாரின்ல இருக்காங்க. அவங்களா போன்ல பேசினா தான் உண்டு. கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. ஏன், உங்களுக்கு கிட்டின உறவுக்காரங்க யாரும் இங்க இல்லையா? ஏகப்பட்ட பேர் இருந்தா, பெரிய குடும்பமா இருந்து சின்ன சின்ன குடும்பம் ஆரம்பிச்சு, அதுலயும் உங்க வீட்டு உறவுக்காரங்களோட தான் பழகணும்னு போட்ட விதிகள் இன்னைக்கு என்னோட தலைவிதியா இருக்கு. அதையும் தவிர எல்லாருக்கும் வயசாச்சு. அவங்கவுங்க வாழ்க்கை, அதுல இருக்கிற சந்தோஷம், அவங்களுக்கு வர துக்கம், அதை சமாளிக்கவே நேரம் சரியா போயிடும். அதனால யாரும் நம்மள பாக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது. நீங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வரலாமே.
எனக்கு ஆசைதான். ஆனா வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு தடை உத்தரவையும் போட்டு வீட்லயே நான் போற இடத்துக்கெல்லாம் சிசிடிவியை வச்சு என்ன கண்காணிச்சுட்டு இருக்கிற என் பசங்களை தாண்டி நான் எதுவும் செய்ய முடியல. அதையும் தவிர என்ன மாதிரி தானே எல்லா வயசானவங்களுக்கும் ஏதாவது தடை இருக்கும். ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எவ்வளவு பணம் இருந்தாலும் உடம்புல தெம்பு இல்லைன்னா நிழல் கூட நமக்கு சொந்தம் இல்லைன்னு தெரியும். ஆனா அந்த காலத்து கூட்டு குடும்பங்களை பத்தி நல்லதா சொன்னாலும் அதுல இருக்கிற பிரச்சனைகளும் இருந்தது இல்லையா? அப்போப்பட்ட கஷ்டங்கள் வேற மாதிரி, இப்போ வேற மாதிரி. ஆனா கஷ்டங்கள் இருந்தது உண்மைதானே? கிமு கிப்பிங்கிற மாதிரி பொண்களுக்கு 2 விதமான கூட்டு குடும்பங்கள் இருக்கு. கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின். உனக்கு இத்த எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. சொத்தை பாதுகாக்க பங்காளிகள் எல்லாம் அன்னைக்கு ஒன்னா இருக்கிறது வழக்கம். சிக்கன பாதுகாப்பா வாழ்ந்ததுதான் அப்போ இருந்த வாழ்க்கை. அப்பா, அம்மா, பெரியப்பா, சித்தப்பா, அவங்களோட குடும்பம் எல்லாரையும் சேர்த்துதான் கூட்டு குடும்பம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட். விசேஷம்னா மட்டும் பாயசம், காப்பி கூட கொஞ்சமா தான் கிடைக்கும். 2வது தடவைங்கிற நாமோதயமே கிடையாது. அதே மாதிரி குழந்தைகள் எல்லாரும் ஒரே ஸ்கூல், ஒரே மாதிரி வாழ்க்கை. சம்பாதித்தியத்துல வேறுபாடு இருந்தாலும் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் சேர்த்து செலவழிப்பாங்க, ஏற்றத்தாழ்வு தெரியாம. பொண்கள் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போவாங்க. அந்த கட்டுப்பாடுகள் தான் குடும்பத்தை ஒன்னா வச்சது. இது நான் கல்யாணம் ஆகாம இருந்தப்போ அனுபவிச்ச வாழ்க்கை. எங்க அப்பா அம்மாலாம் கூட்டு குடும்பத்துல இல்ல, அதனால எனக்கு அதை பத்தியெல்லாம் சொல்ல கேட்டிருக்கேனே தவிர அனுபவிச்சது இல்லம்மா. இத கேளு, கல்யாணத்துக்கு பின் இந்த கூட்டு குடும்பம் ரொம்ப கஷ்டம். நம்ம அம்மாக்கள் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி நாமும் வாழ வேண்டியதுதான். அப்போதான் அவங்களோட அருமை உண்மையிலேயே புரியும். கணவன் புரிஞ்சவனா இருந்தா கொஞ்சம் நிம்மதி. இல்லனா அவன் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நாமும் ஓடிக்கிட்டே இருக்கணும். வாய் மூடி மௌனியா இருந்தா மத்த பொம்பளைகள் எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிடுவாங்க. நம்ம அப்பா அம்மா நல்ல சீர் செஞ்சு கொடுத்தா நம்மளோட பாத்திரம், நகைகள் எல்லாமே பொதுவா போயிடும். என்னோட நகைன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், கணவன்ல இருந்து ஆரம்பிச்சு மொத்த குடும்பமே நமக்கு எதிரியா ஆயிடுவாங்க. அத பத்தி ஒரு வார்த்தை சொன்னாலே நம்மளே தவறானவங்க மாதிரி காட்டிடுவாங்க. அப்போ மனசுக்குள்ள ஒரு வெறுப்பு வரும். அதே சமயத்துல குடும்பத்தை பிரிச்சுட்டான்னு சொல்லிடுவாங்களோன்னு பயம் வரும். ஆனாலும் ஒருத்தர் தைரியமா முடிவெடுத்தா அந்த பெரிய குடும்பம் மெதுவா சின்ன சின்ன குடும்பங்களா பிரிஞ்சு போயிடும். இதுதான் கல்யாணத்துக்கு பின் இருக்கிற கூட்டு குடும்பம். அப்படியா? இது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. தனித்தனி குடும்பமா போனாலும் அம்மா அப்பாவை யாராவது வச்சு காப்பாத்தணும் இல்லையா? சரியா தான் கேட்ட. யார் பூனைக்கு மணி கட்டுறது? என்னோட கணவர் தான் அவரோட அப்பா அம்மா வச்சுக்க முன் வந்தார். மத்தவங்க யாரும் கவலைப்படலையே. இருந்தாலும் நான் என்னோட கடமையை செஞ்சு முடிச்சேன். அம்மா, உங்க பசங்க உங்களை நல்லா தானே வச்சு காப்பாத்துறாங்க. உங்களுக்கு என்னம்மா குறை? தனிமையா இருக்கிறது தான் ஒரே குறை. பேசுறதுக்கு கூட யாரும் இல்லாம வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? கூண்டுல அடைச்சாலும் கிளிக்கு கொஞ்சறதுக்கு ஒரு ஆள் வேணும் நித்யா. மனுஷங்க இல்லாத அரண்மனையை விட அன்பு இருக்கிற ஓலை குடிசை எவ்வளவு மேல. கீழே விழாம நான் என்ன பாத்துக்கிட்டேன்னா காலத்தை ஓட்டிடலாம். விழுந்து தொலைச்சேனோ அத்தோட கைவிட்ட கேஸ் தான். கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அது மாதிரி ஒண்ணும் நடக்காது. நீங்க தைரியமா இருங்கோ. ஏதோ அந்த தைரியத்துல தான் நான் காலம் தள்ளுறேன். சரிம்மா, மணி 9 ஆக போறது. நான் கிளம்புறேன். ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்கோ, இல்ல போன் பண்ணுங்கோ. முன் கதவை தாப்பால் போட்டுக்கோங்கம்மா. எப்படிமா இருக்க? இன்னைக்கு என்ன பொழுதுபோக்கு? சொல்லுப்பா விவேக். இங்க ஒன்னும் பெருசா இல்ல. பக்கத்து கோவில ஏதோ காலட்சேபம். வாசல்ல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேட்டேன். மத்தபடி மாலா வேலைக்கு வந்தா. காத்தால டாக்டர் வந்தார். உடம்பு நார்மலா இருக்குன்னு சொன்னார். ரூட்டீனா இருக்கிற தனிமையான வாழ்க்கை. கொஞ்ச நேரம் பக்கத்து வீட்டு மருமகளோட கொஞ்சம் பேசினேன். அவ்வளவுதான். சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. அம்மா, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நிறைய தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன். பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த லேடி கிட்ட எல்லாம் ரொம்ப பேசாத. அம்மா ஃபேமிலி விஷயத்தையெல்லாம் எதுவும் சொல்லாத. உனக்கு பொழுது போகலைன்னு யாரையாவது கூப்பிட்டு போற அடிக்காத. தேவையில்லாத காசிப்பெல்லாம் வரும். நீ உண்டு வீடு உண்டுன்னு இரு. எனக்கு இதையெல்லாம் நினைக்கிற போது டென்ஷனா இருக்கு. கொஞ்சம் நிறுத்துடா. நீயும் மஞ்சு யார் வீட்டுக்கோ பாட்டிக்கு போகணும்னு சொன்னீங்களே, போனீங்களா? அங்க எப்படி நடந்தது? அங்க என்ன சொன்னா? போனேம்மா. ஒரு 3 hours ஆச்சு. அத்தை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பேசிட்டு ராத்திரி 10 மணிக்கெல்லாம் வந்துட்டோம். ஏம்பா, நீ அமெரிக்காவுல பக்கத்து வீட்டுக்கு பொண்டாட்டியும் குழந்தைகளையும் கூட்டிண்டு
மத்தவங்களோட அரட்டை அடிக்க போலாம். நீ அங்க என்ன பத்தி பேசலாம், உன்னோட வாழ்க்கை பிளான பத்தியும் பேசலாம். நான் பக்கத்து வீட்டு மருமக கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசுறது உனக்கு அமெரிக்கால நிம்மதி இழக்க வச்சுதாப்பா. நான் இங்க தனியா தானே இருக்கேன், ஏதோ பேச்சு துணைக்கு ஆள் வேணுமேப்பா. பக்கத்து வீட்டு வம்பு ஊர் வம்பெல்லாம் நமக்கு எதுக்கு? உனக்கு வயசாச்சே தவிர மூளையே இல்ல. ஸ்டூப்பிடா பேசாத. நான் என்ன சொல்ல வர்றேன்னா டேய் கத்தாத விவேக், நிறுத்துடா. என்ன நினைச்சுட்டு இருக்க? ஸ்டூபிட்னா அசுன்னு எனக்கும் தெரியும். இந்த அம்மா அசுராவே இருந்துட்டு போறேன். நின்னா குத்தம் உட்கார்ந்தா குத்தம்னு சொல்லி நான் உன்னையும் உன் தங்கையும் வளர்க்கலடா. நீங்க வளர்ந்த போது இருந்த சுமையெல்லாம் தாங்கி தாங்கி இந்த இதமே இன்னைக்கு பலவீனமா போச்சு. நான் தனிமையில இருந்து வாழ்ந்தவல்ல, நான் மத்தவங்களுக்கு நடுவுலே இருந்திருக்கேன், மத்தவங்கள சுத்தியும் இருந்திருக்கேன். உங்க அப்பாவோட வாழ்க்கை ஆரம்பிச்ச உடனே அவங்களையெல்லாம் விரட்டி விட்டுட்டு அவரோட உறவு கிட்ட மட்டும்தான் பேசணும்னு சொன்னவர் தான் உங்க அப்பா. அப்போ எல்லா உறவுகளும் முக்கியம் எவ்வளவோ சொன்னேன். உங்க அப்பா கேட்கல. அப்பா போனதுக்கு அப்புறம் என்னோட உறவுகளை எல்லாம் தேடி போனேன். பாதி பேர் என்ன மறந்தே போயிட்டாங்க, மீதி பேர் என்ன கிட்ட சேர்க்க முடியாதுன்னு முகத்துக்கு நேரா சொல்லிட்டாங்க. நான் அசிடுதான்பா. வேர் காஞ்சு போச்சுன்னா மரம் சாயந்தான். ஆனா அந்த மரம் கொடுத்த நிழல யாரும் நினைச்சு பாக்குறது இல்லையே. அம்மா சொல்றதையே கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி சொல்லிட்டே இருந்தா என்னம்மா பண்றது? பல வருஷமா இந்த கதையை கேட்டு கேட்டு என்னோட காதை செவிடாயிடும் போல இருக்கு. போற அடிக்காதம்மா. என்னடா ஆச்சு இப்போ? பக்கத்து வீட்ல இருக்கிற நித்யா பொழுதுபோக்கா இங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போவா. அதென்ன பெரிய குத்தமா? நிறைய ஸ்லோக புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். டிவியில பக்தி சேனல் வருது. கிருஷ்ணாராமான்னு அதை பத்தி நினைச்சா மோட்சமாவது கிடைக்கும். பக்கத்து வீட்டுல பேசினா வம்பு தான் டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். சொல்லு விமலா, என்னம்மா இதெல்லாம்? யாரோ பக்கத்து வீட்ல இருந்து வந்து வம்பளக்குறாங்களாம். எதுக்குமா இப்படி பண்ற? இப்போதான் விவேக் ஃபோன் பண்ணி திட்டினா. அடுத்தது நீயா? சரி சரி சொல்லு. அம்மா ஸ்டூப்பிடா பேசாதம்மா. என்ன சொல்ல வரேன்னு காதுல வாங்குறதுக்கு முன்னாடியே பைத்தியம் மாதிரி கத்துற. விவேக் சொல்றது கரெக்ட் தானே? முன்ன பின்ன தெரியாதவங்கள ஏமா வீட்டுக்குள்ள விடணும்? ஒரு நிமிஷம் நிறுத்து. என்னமோ சண்டை போடுற மாதிரி ஆரம்பிக்கிற. நீ லண்டன்ல இருக்க, அவன் அமெரிக்காவுல இருக்கான். நோ ஷவுட்டிங், காம் டாக்கிங். லண்டனும் அமெரிக்காவும் இங்க இந்த டி நகர்ல இருந்தா போச்சுங்கிறத அண்ணாவும் தங்கையும் மறந்துடாதீங்க. 2 பேரும் பேசி வச்சுட்டு அம்மாவை திட்டனும் ஃபோன் பண்றீங்களா? என்ன சொல்ல வந்த? முதல்ல அத சொல்லு. I can't believe this. How could you let this happen? This is unbelievable. No, you fix this right now. ரொம்ப கத்தாதடி. இங்கிலீஷ்ல பேசினாலும் நீ பாஸ் மார்க் வாங்கினோதான் மறந்துடாத. எனக்கும் இங்கிலீஷ் புரியும். அவங்களுக்கு மரியாதையும் கொடுத்து பின்னாடி திருடுறதுக்கு வழி செஞ்சு கொடுக்கறதே உங்களை மாதிரி எதையுமே புரிஞ்சிக்காத வயசானவங்க தான். ஆமாண்டி, அம்மா அசடுதான், பைத்தியமும் தான். வயசாச்சுன்னா சீக்கிரம் போயிடணும். இத கேட்டும் நான் உயிரோட இருக்கணுங்கிற வருத்தம் தான். உங்களை எல்லாம் பெத்து படிக்க வச்சு நீங்க நல்லா இருக்கணும் கல்யாணத்தையும் பண்ணி கொடுத்தோம் இல்லையா? என்ன மாதிரி இருக்கிற அம்மாக்கள் எல்லாருமே அசடுதான். சாத்வீக வாழ்க்கைய வாழ்ந்து சத்தியத்தை போதனையா சொல்லி கொடுத்தோம். ஆனா அந்த அம்மாக்களுக்கு நீங்க எடுக்கிற பாடம் தனியாருங்கிற பாடம், கொடுக்கிற பட்டம் அசடுங்கிற பட்டம். இப்போ நீங்க பேசுற பேச்செல்லாம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அம்மா, நான் என்ன சொன்னேன்னு இப்ப என்னென்னமோ டயலாக்க சொல்ற. உனக்கு என்ன ஆச்சு? பேசுனதே பேசுற. உங்கப்பா அந்த காலத்துல ஈட்டியா குத்தின வெசவுக்கெல்லாம் மௌனமா இருந்ததா என்னோட தப்புன்னு இப்போ நினைச்சு வருத்தப்படுறேன். அத பார்த்த நீங்க 2 பேரும் எனக்கு மௌனம்தான் பிடிக்கும்னு நினைச்சு என்ன தனியா விட்டுட்டு போனவங்க 2 பேரோட கையால் ஆகாத்தனா. உங்களை வளர்க்கும் போது உங்களை பிரிச்சு வச்சு பேசாம மடந்தையா ஆக்கணும்னு நான் நினைச்சதில்லை. அம்மா, எனக்கு ஆபீஸ் வேலை இருக்கு. உன் கூட மல்லுக்கட்ட என்னால முடியாது. புரிஞ்சிக்காத உன்கிட்ட இந்த டாபிக்கை பத்தி பேசுறதே வேஸ்ட். நீங்க இப்போ கையில் எடுக்கிற ஆயுதம் ரொம்ப வலிமையானதுதான்.
யாரோடையும் பேசக்கூடாதுன்னு சொல்றது எதுவுமே இல்லாத நிராயுத பாணியா நிக்கிறவன கொல்றதுக்கு சமானம். சரி, நான் போன வைக்கிறேன். உனக்கு எப்போ எங்களை பத்தி நினைப்பு வருதோ அப்போ ஃபோன் பண்ணு. சரி விமலா, நான் போனே வைக்கிறேன். நித்யாமா, பெரியம்மா வீட்ல கதவை தட்டினாலும் பெல் அடிச்சாலும் பதிலே இல்ல. உடனே என்னன்னு வந்து பாருங்கம்மா, எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்கம்மா. அம்மா, அம்மா கதவை திறங்கம்மா, நித்யா வந்திருக்கேங்க. தனிமை தீர்ந்தது. சார், டைரியில அவங்க பொண்ணோட நம்பர் இருக்கும். அதை பார்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க சார். அவங்க பிரதர் கிட்ட அவங்க சொல்லிப்பாங்க. சரஸ்வதி அம்மாவோட பசங்க ஃபாரின்ல இருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் அம்மாவை அவங்க வீட்ல வைக்க அனுமதி கொடுக்கணும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. வயசான உறவுக்காரங்க எல்லாரும் வந்து பார்த்து போயிட்டாங்க. அவங்க மகன் வர்றதுக்கும் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமைதான் மாமா. மத்த ஏற்பாடுகள் அவங்கதான் அவங்க முறைப்படி செய்யணும். நித்யா மேடம், என் கம்மாவை உங்களோட அம்மா மாதிரி பார்த்துட்ட உங்களை தான் இப்போ தெய்வமா பார்க்கறேன். மேல சொல்ல தெரியல, என்ன மன்னிச்சிடுங்க மேடம். எங்க நினைப்பு வந்தா எங்களை கூப்பிடுன்னு சொன்னதுதான் என்னோட கடைசி வார்த்தை. எங்க நினைப்பே வேணான்னு தான் எங்க அம்மா போயிட்டா. நாங்க 2 பேரும் சேர்ந்து எங்க அம்மாவை வதச்சிட்டோம். அவர்களுக்கு மனதில் பாரம் இறங்கினாலும் பக்கத்து வீட்டு நித்யாவால் அந்த பிரிவின் பாரத்தை இறக்கி வைக்க முடியவில்லை. எண்ணம் எழுத்து நைத்ருவன்.